இட்லி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி கார சட்னி சரிங்களா. ஆனால் கார சட்னிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ண போகிறோம். சூடாறினதுக்கப்புறம் ஜாரில் போட்டுடலாம். போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா நிலக்கடலை, கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி அப்படி தான் போடுவோம். ஆனால் அது கூடவே கொஞ்சம் நிலக்கடலை போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி நான் அரைச்சதுக்கப்புறம் தாளிக்கும் போது அரைக்கிறத நான் காமிக்கிறேன். நான் வந்து சட்னி அரைச்சிட்டேன். நல்லா எல்லாத்தையும் வந்து எப்படி சொல்கிறது, நான் அதே பேனில் வந்து தாளிச்சும் நான் இப்போ கொட்டிட போகிறேன். கொஞ்சம் சீரகம், சும்மா கொஞ்சமாக வாசத்துக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போது நான் இட்லியும் இந்த சட்னியும் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஹாய், இன்னைக்கு இட்லி அப்புறம் கார சட்னி. கார சட்னியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த வேர்க்கடலாம் போட்டு அரைச்சி சூப்பராக ரெடி பண்ணி எட்டு வந்திருக்கிறா திலகா. இது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கலாமாங்க? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி சட்னி. செம்ம சூப்பர். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.